வெல்கம் டு சிவதன்யா அகாடமி. நம்ம அடுத்த டாபிக் என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரேஷியோ டு ப்ரொபோர்ஷனில் டைப் 2 சரிங்களா. அடுத்தது என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சராசரி விகித சமன். இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரேஷியோ மட்டும் இருக்கும். இன்னும் வரக்கூடியது எல்லாமே கொஞ்சம் ப்ரொபோர்ஷனை பற்றி இருக்கும் சரிங்களா. அதாவது விகித சமன் அப்படின்னா ஏன்னா விகித சமன் அப்படின்னா என்னென்னு நமக்கு ஒரு இன்ட்ரோ கொடுத்துக்கிறோம். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடைக்கோடி எண்களின் பெருக்குத்தொகை வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நடுவில் உள்ள எண்களின் பெருக்குத்தொகைக்கு ஈக்குவலாக என்ன செய்யும்னா இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா தான் அது விகித சமம். அதாவது என்ன அப்படின்னா ப்ரொபோர்ஷன் அப்படின்னு பார்த்தோம் சரிங்களா. அதுல சில டைப்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சராசரி விகித சமன்னா என்ன சரிங்களா. அதுக்கடுத்து மூன்றாவது விகித சமன், தொடர் விகித சமன், நான்காவது விகித சமன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு நமக்கு இதுல இருக்கும் சரிங்களா. அதுக்கு ஒரு சின்ன சின்ன ஃபார்முலாஸ் இருக்கு. அதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, சராசரி விகித சமன். சராசரி விகித சமன் அதாவது ஆவரேஜ் ப்ரொபோர்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு என்ன அப்படின்னா ரூட் ஆஃப் ஏபி அப்படிங்கிற ஃபார்முலாஸ். அதாவது சராசரி விகித சமன் அப்படிங்கிறதுக்கு என்ன ஃபார்முலான்னு கேட்டா ரூட் ஆஃப் ஏபி சரிங்களா. முதல்ல ஃபார்முலாஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அப்புறம் பார்ப்போம் சரிங்களா. மூன்றாவது விகித சமன் அல்லது இன்னும் ஒரு வேற விதமான ஒரு கொஸ்டின் கேட்கலாம் சரிங்களா. தொடர் விகித சமன். இப்படி கேட்டாலும் நமக்கு ஒரே ஃபார்முலாஸ் தான். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா A/B சரிங்களா. A/B B/C நடக்கலாம். A/B இல்லைன்னா ப்ரொபோர்ஷன் எடுத்துக்கலாம் சரிங்களா. A/B ப்ரொபோர்ஷன் P/C அப்படின்னு அர்த்தம் சரிங்களா. A/B அப்படிங்கிறதும் இந்த B/Cயும் வந்து பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு தேர்டு ப்ரொபோர்ஷன், அதாவது தொடர் விகித சமம் கேட்டாலும் சரி, இல்ல மூன்றாவது விகித சமம் கண்டினியூட்டி சொல்லுவாங்க. மூன்றாவது விகித சமம் கேட்டா தேர்டு ப்ரொபோர்ஷன். இங்க தொடர் விகித சமன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டினியூட்டி ப்ரொபோர்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லப்படக்கூடாது. அப்ப A/B ப்ரொபோர்ஷன் P/C அப்படின்னு நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா ஃபார்முலா எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நான்காவது விகித சமன். நான்காவது விகித சமனுக்கு A/B C/D எடுத்துக்கலாம். A/B அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவலா இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா C/D அப்படிங்கிறதுக்கு நமக்கு ஈக்குவலா இருக்கணும். நான்காவது விகித சமன் அப்படின்னா A/B C/D எடுத்துக்கலாம் சரிங்களா. ஓகே, அடுத்தது பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கூட்டு விகித சமன். கூட்டு விகித சமன் அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம். A/B B/C C/D அதாவது ACE BDF. இப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு கூட்டு விகித சமனை பொறுத்தளவு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 6 லெட்டர்ஸ் எடுத்துக்கலாம். ABCDEF ABCDEF எந்த லெட்டர்ஸ் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் எடுத்துக்கலாம். நம்ம உதாரணமா வரிசையாவே எடுத்துக்கிறோம். ABCDEF எடுத்துக்கலாமா. இப்ப உதாரணத்துக்கு என்னன்னா இதுல ரெண்டுக்கும் ASTP எடுத்துக்கலாம். இங்க இப்படி அடிச்சுக்கலாம், அடுத்தது இங்க. இப்ப நமக்கு இந்த இப்படி கொடுக்கும்போது ஃபார்முலா எப்படி எடுக்கணும் கேட்டா இந்த ரெண்டுல ஃபர்ஸ்ட் அதாவது ACE இது ஒரு செட்டா இருக்கா. அடுத்தது BDF இது ஒரு செட்டா இருக்கும். இது ரெண்டுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்ட் அப்படின்னு கொடுத்து நமக்கு என்ன ஒரு ஃபார்முலா உண்டு. வேற ஒண்ணும் இல்ல, 4 விஷயங்கள் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதாவது சராசரி விகித சமன் C ஸ்கொயர் ரூட் ஆஃப் A into B அப்படின்னு அர்த்தம். மூன்றாவது விகித சமமும் தொடர் விகித சமமுக்கும் ஃபார்முலா சேம் தான் சரிங்களா. A/B B/C சரிங்களா. நான்காவது விகித சமன் கேட்டா A/B C/D. கூட்டு விகித சமன் கேட்டா அது நிறைய இருக்கும் சரிங்களா. அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துக்கணும் ACE என்னதுன்னா PDF அப்படின்னு எடுத்துக்கணும் சரிங்களா. பாருங்க
சராசரி அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏபி. மூன்றாவதுக்கும் தொடர் விகித சமனுக்கும் a/b = b/c. அடுத்து பாத்தீங்கன்னா நான்காவது விகித சமனுக்கு a/b c/d. கூட்டு விகித சமன் கேட்டாங்க அப்படின்னா ஒரு 6குள்ளதோ இல்ல ஒரு 8குள்ளதோ இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்னு விட்டு ஒண்ணு என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி எடுத்துக்கணும். a/c/e இருக்கா, a/c/e அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னு கேட்டா BDF. BDF அப்படிங்கிறதுக்கு அந்த பக்கம் என்னன்னா ஈஸ்டுல இருக்கக்கூடியது. சரிங்களா? ஓகே, இந்த ஃபார்முலா மட்டும் கொஞ்சம் எழுதி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சம்ம செய்யும் போது என்ன செஞ்சிடும், ஈஸியா ஞாபகம் வந்துடும். ஆனா இந்த ஃபார்முலா தெரிஞ்சாதான் நம்ம சம்ம என்ன செய்ய முடியும்னா செய்ய முடியும். சரிங்களா? பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் ஒன், அப்ப சராசரி மீன் ப்ரொபோர்ஷன் அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன அர்த்தம் பண்ண, ரூட் ஆஃப் ஏபின்னு ஞாபகம் வரணும். மூன்றாவதுன்னு கேட்கலாம், அல்லது தொடர் விகித சமன் கேட்டாங்கன்னா a/b = b/c. நான்காவது விகித சமன் a/b = c/d. கூட்டு விகித சமன் கேட்டா a/c/e b/d/f. சரிங்களா? ஈஸ்ட் ஞாபகம் வச்சுக்கணும். இதுக்கு மட்டும் ஈஸ்ட் இருக்கு, மிச்சம் எல்லாம் என்னது ஈக்குவல்ல இருக்கு. சரிங்களா? ஓகே, இந்த ஃபார்முலா மட்டும் எழுதி வச்சுக்கணும். நம்ம அதுக்கப்புறம் சம் செய்யும் போது என்னன்னா இதை எடுத்து அப்படியே அங்க என்ன செய்ய வேண்டியிருக்குன்னு கேட்டா அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? சம் போகும்போது உங்களுக்கு என்ன செய்யும் புரிய ஆரம்பிச்சிடும் பாருங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, சராசரி விகிதம், அதாவது சராசரி விகிதம் காண்க, விகிதாச்சாரம் கூட கொடுக்கலாம். சரிங்களா? மீன் ப்ரொபோர்ஷன் காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 0.08 மற்றும் 0.32 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ரைட், பாருங்க பாப்போம். அப்ப நமக்கு இங்க சராசரி விகிதம் கொடுத்துருக்காங்க. சராசரி விகிதம் அப்படின்னு கொடுத்ததுனால நமக்கு என்ன ஃபார்முலா சி equal to root of AB. அவ்வளவுதான். ஃபார்முலாஸ் மட்டும் இங்க தெரிஞ்சா போதுமானது. எடுத்து நம்ம என்ன பண்ணிடலாம், அப்படியே சப்ஸ்டிட் பண்ணா போதுமானது. இங்க எது கொடுத்துருக்காங்க பாருங்க, ரெண்டு நம்பர் கொடுத்துருக்காங்க. 0.08 ஏன் எடுத்துக்கிறோம், B க்கு பதிலா 0.32 அப்படிங்கறத எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்ப சராசரி விகிதம் C equal to root of AB ன்னு கொடுக்காங்களா, அப்ப 0.08 into 0.32 அவ்வளவுதான். அப்படியே எடுத்து அப்படியே சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே, நம்ம இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டிஜிட்ல இருக்கு, அப்படியே பெருக்கி நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னு கேட்டா மொத்தமா வரக்கூடியதுல இங்க 2 ஸ்தானம், இங்க 2 ஸ்தானம், 4 ஸ்தானம் தள்ளி என்ன செஞ்சுக்கலாம்னா புள்ளி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அதை வெளியில எடுக்கணும். இல்ல அப்படின்னா நமக்கு சம்ம செய்யறதுக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை ஒரு முழு எண்ணா நம்ம என்ன செஞ்சுக்கலாம், மாத்திக்கலாம். 0.08 இருக்கா, இது நமக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 8/100 எழுதிக்கலாமா? இப்போ உதாரணத்துக்கு 8/10 அப்படின்னு இருந்துச்சுன்னா இதை 0.8 எழுதிக்கலாம். சரிங்களா? ஒரு ஸ்தானம் தள்ளி. சரிங்களா? இப்ப 8/100 இதை 0.08 எழுதிக்கலாம். ஓகேவா? இங்க 10 இருந்துச்சுன்னா ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி, இங்க 100 இருந்தா 2 ஸ்தானம் இந்த இருக்கு பாத்தீங்களா? அப்ப 0.08 எப்படி எழுதிக்கலாம், 8/100 எழுதிக்கலாம். அதே மாதிரி 0.32 எப்படி எழுதிக்கலாம்னா 32/100. இதை ரெண்டும் டிவைட் பண்ணி பார்த்தா நமக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 0.32 ஆன்சர் என்ன செய்யும் வரும். சரிங்களா? ஓகே, இதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யலாம், அப்படியே ரூட்டுக்குள்ளே வச்சு பெருக்கிறோமா? 32 × 8 பெருக்கிடுவோம். சரிங்களா? 3 24, 240, 2 16. சரிங்களா? 256. சரிங்களா? 256 இருக்கு. கீழே 100 × 100 அப்படியே வச்சுக்கிறோமா? இப்ப நம்ம என்ன செய்யணும்னா இந்த ஸ்கொயர் ரூட்டை விட்டு என்ன செய்யணும், வெளியே எடுக்கணும். ஸ்கொயர் ரூட்டை விட்டு நம்ம என்ன செய்யணும், வெளியில எடுக்கணும். 256. சரிங்களா? ஸ்கொயர் ரூட்டை விட்டு வெளியே எடுத்தா எந்த நம்பர் நமக்கு வரும்னா 15 × 15 225, 16 16 256, அப்ப 16. 2 100 இருக்கு. அதாவது இது அதுதான் பெருக்காம வச்சிருந்தேன். இங்க ஒரு 100 இருக்கு, இங்க ஒரு 100 இருக்கு. 2 100 ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள இருக்கு. அதை வெளியில எடுக்கும்போது நம்ம என்ன செஞ்சா போதுமானது, ஒரு 100 போட்டுக்கலாம். அப்ப ஆன்சர் 16/100 இருக்கு. சரிங்களா? இப்ப நமக்கு மேல ஆப்ஷன் எப்படி கொடுத்துருக்காங்க, ஆப்ஷனை பாத்துங்க. 16, 1.6, 0.16, 0.016 இருக்கா? ரைட், இப்ப ஏற்கனவே இங்க பாருங்க 0.08 எப்படி எழுதியிருக்கோம், 8/100 எழுதியிருக்கிறோம். 0.08. அப்ப அப்படியே ரிவர்ஸ்ல போங்க. 16/100 நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 0. சரிங்களா? அதாவது 8/100 0.08 இருக்கு. சரிங்களா? அதை நம்ம எப்படி எழுதிக்கிறோம் பாத்தீங்கன்னா 8/100 நம்ம என்ன செஞ்சோம் எழுதிக்கிறோம். இப்ப அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா 16/100 இருக்கு. ரைட், இப்ப நம்ம ஒரு உதாரணத்துக்கு நம்ம எழுதி பார்ப்போமா? 16/100 நம்ம இதை அடிச்சே பார்க்கலாமே. சரிங்களா? 16/100 இருக்கு. 8 16, 52 100, 8 25 50. சரிங்களா? 4/25 அப்படின்னு வருது. சரிங்களா? இதுக்கப்புறம் நம்ம அடிக்கிறதுக்கு என்ன செய்யாதுன்னா நமக்கு என்ன செய்ய டிவைட் ஆகாது. அதனால நமக்கு 0 சேர்க்கிறோம். 0 பாயிண்ட் எடுத்துக்கலாமா? 0 சேர்க்கிறோம். 0 பாயிண்ட். சரிங்களா? ஒரு 25 25
ஒரு 25 25 மிச்சம் என்ன பார்த்தீங்கன்னா 15. அப்ப எத்தனை 25 வரும்? 6 25 வருமா? 0.16 அடிச்சா நமக்கு என்ன செஞ்சிருக்கு? வந்திருக்கு. சரிங்களா? ரைட், ஓகே. இப்போ நமக்கு 0.16 அப்படின்னு இருக்கு. இப்போ இந்த 0.16 அதாவது என்னன்னா இதை 100ஆல மல்டிப்ளிகேஷன் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது 10ஆல பெருக்கும் போது இங்க 100ஆல பெருக்கும் போது நமக்கு என்ன செய்யும்? அங்கேயே வந்துடும். சரிங்களா? அப்ப எப்படி வந்துட்டா நமக்கு 16ன்னு என்ன செஞ்சிடும்? கிடைச்சிடும். அப்ப நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் பாத்தீங்கன்னா 0.16ன்னு கிடைக்கும். சரிங்களா? இப்போ இதை 100ஆல பெருக்கிறோம்னு வச்சுங்களேன், இந்த ஒரு புள்ளி என்ன செஞ்சிடும்? இங்க வந்துருமா? 10ஆல பெருக்கணும் இங்க வந்துடும், 100ஆல பெருக்க அங்க வந்துடும். அப்போ 16 அப்படின்னு நமக்கு என்ன செஞ்சிடும்? கிடைச்சிடும். அப்ப இங்க எடுத்த இதே கான்செப்ட் தான் 0.08 அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா? அதாவது புள்ளிக்கு அப்புறம் 2 ஸ்தானம். அதே மாதிரி நமக்கு இங்க புள்ளிக்கு அப்புறம் எத்தனை இருக்கு? 2 ஸ்தானம் இருக்கு பாத்தீங்களா? 0.08 8/100ன்னு எழுதணும். அதே மாதிரி இங்க 16/100 நம்ம எப்படி எழுதுறோம் பாத்தீங்கன்னா 0.16 அப்படின்னு நம்ம என்ன செய்யறோம்? எழுதுறோம். அங்க அடிச்சு நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா காமிச்சிட்டேன். இங்க டைரக்டாவும் எழுதிக்கலாம். சரிங்களா? 2 0 இருக்கனால புள்ளிக்கு அப்புறம் 2 ஸ்தானம் இருக்கணும். சரிங்களா? அதே இது ஒருவேளை அப்படி நம்ம அடிச்சு பார்த்தாலும் ஆன்சர் கரெக்டா வருதான்னு பார்த்தா அப்படி நமக்கு என்ன செஞ்சா ஆன்சர் கரெக்டா தான் வருது. நமக்கான ஆன்சர் என்னன்னு கேட்டா 0. சரிங்களா? 16 இருக்கான்னு பாருங்க. இந்த இருக்கு பாத்தீங்களா? 0.16. இதுதான் நமக்கான ஆன்சர் அப்படி நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்ப நம்ம இந்த क्वेश्चन பொறுத்தளவு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் நமக்கு சராசரி விகிதம், அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மீன் ப்ரொபோர்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஃபார்முலா மட்டும் நமக்கு தெரிஞ்சா போதுமானது. C √AB அப்படின்னு நம்ம என்ன செய்றோம்? எடுக்கிறோம். ஏவுக்கு ஒரு வேல்யூ கொடுக்குறோம், பிக்கு ஒரு வேல்யூ கொடுக்குறோம், ரெண்டையும் என்ன செய்யறோம்? மல்டிப்ளிகேஷன் பண்றோம். அதுல இருந்து ரூட்டை விட்டு வெளியில எடுத்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். அதுதான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 0.16 நமக்கு என்ன செஞ்சிருக்காங்க? ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஓகே, அவ்வளவுதான். அடுத்த கொஸ்டின் பாருங்க. மூன்றாவது விகித சமன் காண்க. அப்ப மூன்றாவது விகித சமனுக்கும் தொடர் விகித சமனுக்கும் சேம் ஃபார்முலா தான். சரிங்களா? என்ன ஃபார்முலா? மூன்றாவது விகித சமன் A/B B/C. சரிங்களா? பார்த்தோம்ல, அதாவது மூன்றாவது விகித சமனுக்கும் சரிங்களா தொடர் விகித சமனுக்கும் சேம் ஃபார்முலா தான். A/B B/C என்ன ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? AB வந்து அவங்க கொடுக்க மாட்டாங்க, நம்மளே என்ன பண்ணிக்கலாம்? கொடுத்துருக்கிற வேல்யூ வச்சு ABன்னு என்ன செஞ்சுக்கலாம்? எடுத்துக்கலாம். பாருங்க ஃபர்ஸ்ட் ஒன், இப்போ ஏவுக்கு பதிலாக நம்ம என்ன செய்யணும்? 4ன்னு கொடுத்துக்கலாம், பிக்கு பதிலாக 8ன்னு கொடுக்கலாம். ஆனால் எடுத்துக்கிறோம். A = 4, B = 8. சரிங்களா? ரைட், பாருங்க. அப்ப A/B அப்படின்னு இருக்கா, அதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? A/B = B/C. இதுக்கு தான் நம்ம முன்னாடியே சொல்லி இருக்கிறோம், வகுத்தலின் மூலம் ஒப்பிடுதல் அப்படின்னு நம்ம என்ன செய்யறோம்? சொல்றோம், வகுத்தலின் மூலம் ஒப்பிடுதல். அப்ப A/B எடுத்துட்டோம், ஈக்குவல் டு B/C இருக்கா. ஏக்கு பதிலாக நம்ம என்ன வேல்யூ கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 டிவைடட் பை பிக்கு பதிலாக 8 ஈக்குவல் டு பிக்கு பதிலாக 8. நமக்கு சி என்ன செய்யாது? தெரியாது. அந்த தெரியாத மூன்றாவது விகித சமன் தான் நம்ம என்ன செய்யணும்? கண்டுபிடிக்கணும். அதுதான் நம்மளுடைய வேலை அப்படின்னு நம்ம என்ன செய்யலாம்? சொல்லலாம். ரைட், இதுக்கப்புறம் ஈஸியாக தெரிஞ்சிடலாம்ல. இதை கிராஸ் பண்ணுவோமா? இது ரெண்டு இந்த பக்கம் கிராஸ் பண்ணுவோம், இது ரெண்டு அந்த பக்கம் கிராஸ் பண்ணுவோம். 4 × C இருக்கா, 4 × C மாறும். இந்த பக்கம் 8 × 8. சரிங்களா? அப்ப நமக்கு தேவையானது C மட்டும் தானே. ரைட், அப்ப C = 8 × 8 டிவைடட் பை 4. 1 4 4 2 4 8. சரிங்களா? அப்ப C = 2 × 8. C = எவ்வளவு? 2 16. இதுதான் நமக்கான மூன்றாவது விகித சமன் அப்படி நம்ம என்ன செய்யறோம்? சொல்றோம். அதாவது நமக்கு மூன்றாவது விகித சமன் கேட்டிருக்கிறாங்க. அதனால நம்ம என்ன ஃபார்முலா எடுக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா A/B = B/C. அவ்வளவுதான். சரிங்களா? எடுத்து அப்படியே நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு வேல்யூ கொடுத்துருக்காங்க, அதை ஏவும் பியும் நம்ம என்ன செய்யறோம்? கன்சிடர் பண்ணி நம்ம என்ன செய்யறோம்? அதில் அப்ளை பண்றோம். அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கி அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு C = 16 ஆப்ஷன்ல இருக்கான்னு பாருங்க. இதா இருக்கா? அப்ப ஆன்சர் என்ன? 16. ஓகே, ரைட். அடுத்து பாருங்க, நான்காவது விகித சமன் காண்க. அப்ப நான்காவது விகித சமனுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பாத்தீங்கன்னா A/B = C/D. ஃபார்முலாஸ் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். A/B = C/D அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? கொடுத்திருக்கிறதுல A, B, C நம்ம என்ன செஞ்சுக்கிறோம்? எடுத்துக்கிறோம். ஏக்கு பதிலா என்ன கொடுப்போம்? 0.12. பிக்கு பதிலாக 0.21. சிக்கு பதிலாக 8.
இப்போ ஏ இஸ்டு பி எடுத்துருவோமா? இது இஸ்டு அப்படின்னு இருக்கு, அதனால நம்ம என்ன பண்ணிக்கலாம், வகுத்தலின் மூலம் ஒப்பிட்டுக்கலாம். சரிங்களா? அப்போ இது நம்ம எப்படி எழுதிக்கிறோம், ஏ வகுத்தல் பி ஈக்குவல் டு சி வகுத்தல் டி. ஏக்கு பதிலாக 0.12 டிவைட் பை பிக்கு பதிலாக 0.21 ஈக்குவல் டு சிக்கு பதிலாக 8 வகுத்தல் டி. அப்படி கிராஸ் பண்ணுவோமா? 0.12 இன்ட்டு டி ஈக்குவல் டு 8 இன்ட்டு 0.21. என்ன பண்ணிக்க பாருங்க, இது ரெண்டு அப்படியே கிராஸ் பண்ணியிருக்கோம், அது அப்படியே கிராஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? டி தானே தேவை, அதனால தேவையானது இந்த பக்கம் வச்சுக்கிறோம். 8 இன்ட்டு 0.21 டிவைட் பை என்ன இருக்கு, இந்த 0.12 என்ன டிவைடுக்கு போகுது. ரைட்? இப்போ நமக்கு இப்படி இருக்கு, நம்ம என்ன புள்ளியில் இருக்கிறதுனால நமக்கு கொஞ்சம் டிவைட் பண்ணுறது கொஞ்சம் சிரமமா இருக்கும். அதனால நம்ம என்ன செஞ்சுக்கிறோம்னா முழு எண்ணா என்ன செஞ்சுக்கிறோம், மாத்திக்கிறோம். சரிங்களா? ரைட்? இப்போ பாருங்க, இதை 100ஆல மேலே இங்கேயும் பெருக்கணும், நமக்கு முழு எண்ணா கிடைச்சிடுமா? ஏன்னா புள்ளிக்கு அப்புறம் 2 ஸ்தானம் இருக்கு. 2 ஸ்தானம், ஒரு ஸ்தானம் இருந்துச்சுன்னா 10ஆல பெருக்கினா போதுமானது. 2 ஸ்தானம் இருக்குதுன்னா நம்ம 100ஆல என்ன செய்யணும் அப்படின்னா பெருக்கலாம். சரிங்களா? அப்போ நம்ம மேலே, அதாவது மேலேயும் கீழேயும் என்ன செய்யணும், 100ஆல நம்ம என்ன செய்யணும், பெருக்கிறோம். அப்படி பெருக்கும் போது வேல்யூ என்ன செய்யாது, மாறாது. சரிங்களா? ரைட்? பாருங்க, 8 இன்ட்டு 0.21 பை 0.12 இன்ட்டு மேலே கீழே 100ஆல என்ன செய்யறோம், பெருக்கிறோம். அப்ப டி ஈக்குவல் டு எப்படி மாறுது பாருங்க, இதை 100ஆல பெருக்கும் போது என்ன ஆகும், 8 இன்ட்டு 21 மாறிடுமா? 10ஆல பெருக்கணும்னா இந்த புள்ளி இங்க போகும், 100ஆல பெருக்கணும்னா அது என்ன செஞ்சிருது, அந்த பக்கம் போயிருது. ஓகேவா? அதே மாதிரி கீழே என்ன செஞ்சா நம்ம முழு எண்ணா மாறிடுது. ரைட்? கீழே எப்படி மாறிடும், 12. இப்ப டிவைட் பண்ணுவோமா? இரினாங்க 8, முன்னாங்க 12, ஒரு முன் 3, இல 3 21. அப்ப டி ஈக்குவல் டு 2 இன்ட்டு 7, டி ஈக்குவல் டு இறையில 14. ஆன்சர் இருக்கான்னு பாருங்க. வெரி. அப்ப இந்த இங்க என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 4வது விகித சமன் அப்படிங்கிறது கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க. ஏ இஸ்டு பி ஈக்குவல் டு சி இஸ்டு டி அப்படின்னு நம்ம என்ன செஞ்சணும், ஃபார்முலா எடுத்துக்கிறோம். சரிங்களா? எப்பயும் போல எடுத்து கொடுத்துருக்கதா என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 வேல்யூ கொடுத்துருக்காங்க, அதை எடுத்து சப்ஸ்டிட் பண்றோம். இங்க வந்து டிஜிட்ல கொடுத்ததுனால அதை முழு எண்ணா மாத்துக்கு, அதாவது புள்ளிக்கு அப்புறம் 2 ஸ்தானம் இருக்கிறதுனால நம்ம 100ஆல என்ன செய்யறோம், பெருக்கிறோம். மேலே கீழே நம்ம என்ன செய்யறோம், 100ஆல பெருக்கும் போது அது முழு எண்ணா மாறுது. சரிங்களா? அதுக்கப்புறம் நமக்கு ஆன்சரை கொண்டு வந்துடலாம். ஓகேவா? ரைட்? அடுத்த கொஸ்டின் பாருங்க. மறுபடியும் 4வது விகித சமன்ல தான் ஒரு கொஸ்டின் இருக்கு. ஆனா இதுக்கு முன்னாடி நம்பர்ல இருந்துச்சு, ஆனா இப்போ எப்படின்னு கேட்டா எல்லாம் எக்ஸ் ஒய் அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யுதுன்னா இருக்கு. சரிங்களா? கான்செப்ட் ஒண்ணுதான், ஃபார்முலாஸ் ஒண்ணுதான், எடுத்து சப்ஸ்டிட் பண்ணக்கூடிய விதங்களை பொறுத்தா நமக்கு என்ன செய்யுது இருக்கு பாருங்க, நம்ம பார்ப்போம். முதல் ஃபார்முலா எழுதிக்கிறோம். 4வது விகித சமன் அப்படிங்கிறது கேட்டுக்கிறாங்க. அப்ப ஃபார்முலா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏ இஸ்டு பி ஈக்குவல் டு சி இஸ்டு டி. ஃபார்முலா எழுதியாச்சா? ஏக்கு பதிலாக நம்ம என்ன அப்படின்னா, இதை நம்ம வேணா பின்னத்தில் வேணா எழுதிக்கிறோம், வகுத்தலின் மூலம் நம்ம செஞ்சு எழுதிக்கிறோம். ஏ பை பி ஈக்குவல் டு சி பை டி. எல்லா இடங்கள்லையும் இந்த ஈஸ்ட்ங்கிறது வகுத்தலின் மூலம் ஒப்பிடுதல் அப்படிங்கிறது இப்போ வருதா? அதனால தான் முன்னாடியே நான் என்ன செஞ்சுட்டேன், இன்ட்ரோ கொடுக்கும்போதே சொல்லியாச்சு. இப்போ ஏக்கு பதிலாக நம்ம என்ன செய்யும், வரிசை ஏக்கு பதிலாக ஒன்று எடுத்துக்கிறோம். என்ன எடுத்துக்கலாம், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய். பிக்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு சிக்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயர் பை டி. ஏன்னா இது நமக்கு 4வது விகித சமன்னால நமக்கு டி தெரியாது, அதை நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், அப்படியே வச்சுக்கிறோம். சரிங்களா? ஓகே, அடுத்து பாருங்க, கிராஸ் பண்ணிக்கிறோமா? டி இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு இது ரெண்டே கிராஸ் பண்றோம். சரியா? இந்த பக்கம் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர். ஒன்றும் இல்லை, அப்படியே கிராஸ் பண்ணியிருக்கோம். டி இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய் அப்படி எழுதிக்கிறோம். எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் அப்படி எழுதிக்கிறோம். சரிங்களா? வேணுங்கிறத முதல்ல தனியாக பிரிச்சிருவோம். டி ஈக்குவல் டு இந்த மல்டிபிளிகேஷன் இருக்குது, அந்த பக்கம் என்ன ஆகும்னா டிவைடுக்கு போகுது. சரியா? அதை அப்படியே எடுத்து எழுதிக்கிறோம். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை இது அப்படியே கீழே போகுதா, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய். அவ்வளவுதான். இப்போ டியை எடுத்து என்ன செஞ்சிட்டோம்னா லெஃப்ட் சைடில் ஃபுல்லாக பிரிச்சிட்டோம். ரைட் சைடில் என்னென்ன இருக்கோ அதை பூரா என்ன செஞ்சாச்சு, எடுத்து எழுதியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம இந்த எக்ஸ் ஒய்யை வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபை பண்ண அதுக்கு வழி இருந்துச்சுன்னா அது படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஆன்சர் என்ன செஞ்சிடும், கிடைச்சிடும். பார்ப்போமா? இப்போ என்ன பண்ணலாம், ஏதாவது வாய்ப்பு இருக்கான்னு பாருங்க. டி ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கிறோம்.
இதை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை பார்த்தா ஒரு ஃபார்முலா மாதிரி தெரியுதா? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அப்படிங்கிற ஃபார்முலா மாதிரி தெரியுதா? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா என்ன? a plus b into a minus p. a square minus p square ஃபார்முலா என்னன்னு கேட்டா a plus p into a minus p அப்படின்னு ஃபார்முலா நமக்கு நல்லாவே தெரிஞ்ச ஒண்ணுதான். சரிங்களா? அதை எடுத்து அப்படியே அப்ளை பண்ணுவோமா? அப்ப இங்க a க்கு பதிலா என்ன இருக்குன்னா x இருக்கு, b க்கு பதிலா y இருக்கு. அப்ப x square minus y square எது மாதிரி இருக்கு? a square minus b square மாதிரி இருக்கா? அப்ப a plus p into a minus p ன்னு எழுதிக்கலாமா? அப்ப நம்ம இதை எப்படி எழுதிக்கலாம்? x plus y into x minus y ன்னு எழுதிக்கலாமா? அவ்வளவுதான். அதாவது a க்கு பதிலா x யும் b க்கு பதிலா y யும் நம்ம என்ன செய்ய கொடுத்திருக்கோம். அவ்வளவுதான். x square minus xy இருக்கா? இங்க ரெண்டுலயும் காமனா ஒன்னு இருக்கு பாருங்க. எடுத்துடலாமா? x வெளிய எடுப்போமா? இங்க x வெளியில எடுத்தோம் அப்படின்னா x ஸ்கொயர்ல ஒரு x போச்சுன்னா மிச்சம் என்ன இருக்கு? x இருக்கு. மைனஸ் சிம்பிள் அப்படியே போட்டுக்கிறோம். இங்க x என்ன செஞ்சிருச்சு? வெளியில போயிட்டு மிச்சம் என்ன இருக்குன்னா y இருக்கு. அவ்வளவுதான். அதாவது இந்த அல்ஜிப்ரா மாடல் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா அதை சிம்பிளிஃபை பண்றோம் அப்படிங்கிறத பொறுத்தா இருக்கு. ஏதாவது ஒரு ஃபார்முலா தான் அது என்ன செய்யுது இருக்கும். இங்க நமக்கு என்ன ஃபார்முலா இருக்குன்னு கேட்டா a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்முலா இருக்கு. சரிங்களா? இங்க பாருங்க, இங்க என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடங்கள்ல எடுத்து எழுதி இருக்கிறோம். d பொறுத்தளவு நம்ம ஒரு பக்கமா வச்சுக்கிட்டு மிச்சதெல்லாம் என்ன இந்த பக்கம் கொண்டு வந்துட்டோம். இந்த x ஸ்கொயர் அப்படியே வச்சிருக்கிறோம். x ஸ்கொயர் மைனஸ் y ஸ்கொயர் நம்ம என்ன பண்றோம்? x plus y into x minus y ன்னு கொடுக்குறோம். இந்த x ஸ்கொயர் மைனஸ் xy ல காமனா இருக்கக்கூடிய அதாவது ரெண்டு பக்கமே இருக்கணும். காமனா வெளியில எடுக்கும்போது ரெண்டு இடத்துலயும் இருக்கணும். x என்ன பண்ணிட்டோம்? வெளியில எடுத்துட்டோம். மிச்சம் x ஸ்கொயர்ல இருந்து x வெளியே போச்சுன்னா என்ன அர்த்தம்? x மட்டும் தான் இருக்கும். மைனஸ் சிம்பிள் அப்படியே வச்சுக்கிட்டு இந்த x வெளியில போயிடும் இந்த டேர்ம்ல இருந்து. மிச்சம் y. இப்போ நம்ம டிவைட் பண்ண வழி இருக்கான்னு பாருங்க. x minus y யும் x minus y யும் கேன்சல் ஆயிரும். இந்த x ஸ்கொயர் x இருக்கா? இந்த x யும் இந்த x ஸ்கொயரையும் கேன்சல் பண்ணிடலாம். x ஸ்கொயர்னா அப்படின்னா ரெண்டு x இருக்கு, அதுல ஒரு x என்ன ஆகுது? கேன்சல் ஆகுது. அப்ப ரிமைனிங் என்ன இருக்கு? d is equal to x ஸ்கொயர்ல x போச்சு, அப்ப x into x plus y இருக்கு. ரைட்? இதுதான் நமக்கான ஆன்சர். x minus y கேன்சல், x கேன்சல், இங்க x ஸ்கொயர் தான் கேன்சல் ஆயிருக்கும். அதாவது மிச்ச ரிமைனிங் ஒரு x இருக்கு. x into x plus y. ஆன்சர் இருக்கான்னு பாருங்க. d is equal to x into x plus y. d is equal to x into x plus y. ரைட்? கரெக்டா இருக்கா? அப்ப இங்க நம்ம என்ன தெரிய வேண்டியது இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்படி क्वेश्चन வந்து எத்தனாவது விகித சமன் அப்படின்னு கேக்குறாங்க அப்படின்னு என்ன செஞ்சுக்கணும் பாத்துக்கணும். சரிங்களா? அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி முதல் ஃபார்முலாவை எழுதுறோம். அதை எடுத்து அப்படியே சப்ஸ்டிட் பண்றோம். சரிங்களா? இங்க நமக்கு ஒரு ஃபார்முலா அப்ளை ஆயிருக்கு. என்ன ஃபார்முலான்னு கேட்டா a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்முலா. சரிங்களா? அப்ப a plus b into a minus b அதை எடுத்து அப்படியே சப்ஸ்டிட் பண்றோம். x வெளிய எடுக்க முடிஞ்சா என்ன வெளிய எடுக்கலாம், y வெளிய இருந்தா வெளிய எடுக்க முடிஞ்சா வெளிய எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் டிவைட் ஆகி நமக்கு என்ன கிடைக்கும் அதான் நமக்கான ஆன்சர். பார்க்க தான் சம் பெரிய சம் மாதிரி இருக்கும். சரிங்களா? பட் ஆனால் ஈஸியா நமக்கு என்ன பண்ணா ஆன்சர் வந்துருது. ஓகேவா? ரைட்? அடுத்த क्वेश्चन பாருங்க. இந்த பாருங்க, கூட்டு விகிதம். சரிங்களா? அதாவது காம்பவுண்ட் ரேஷியோ காண்க. இதைத்தான் நம்ம ஏபி, சரிங்களா, சிடி இஎஃப்னு என்ன செஞ்சிருந்தோம்? கீழே கொடுத்துருந்தோம்னு நினைக்கிறேன். சரிங்களா? அப்ப கூட்டு விகிதம் காண்க காம்பவுண்ட் ரேஷியோவுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பாத்தீங்கன்னா இது அப்படியே 2:5 ஏஎஸ்டிபின்னு எடுத்துக்கிறோமா? முதல் எடுத்து a/b, அடுத்தது c/d, e/f. சரிங்களா? சும்மா ஒரு உதாரணத்துக்கு அதை எடுத்துக்கோ. இதுக்கு என்ன ஃபார்முலா? ACE is to BDF. இங்க பாருங்க, இது a/b, c/d, e/f. இது AB எடுத்துக்கலாம், இது CD எடுத்துக்கலாம், EF எடுத்துக்கலாம். அப்ப எப்படி ஃபார்முலா வருது? ஒன்னு விட்டு ஒன்னு. ACE is to, சரிங்களா? is to எதுக்கு வருது? PDF க்கு நமக்கு என்னன்னா வருது. சரிங்களா? ரைட்? இது is to, சரிங்களா? அதனால கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும், ஈக்குவல் கிடையாது. அப்ப நம்ம இதுக்கு என்னென்ன எடுத்து பார்த்துக்கலாம்? இப்ப இது அப்படியே எடுத்து அங்க எழுதி பார்ப்போமா? 2:5 C/D க்கு பதிலா 3:9 E/F க்கு பதிலா 10:4. ரைட்? அப்படியே எடுத்து எழுதியாச்சு. அப்ப AB CD EF க்கு பதிலா 2:5 3:9 10:4 இருக்கு. அப்ப நமக்கு எது இதெல்லாம் ACE வருது பாத்தீங்கன்னா இது A, இது C, இது என்னது E. அப்படி எடுத்துக்கலாமா? ரைட், பாருங்க, இது A, இது C, இது E. அப்ப 2 into 3 into 10. ஓகேவா? கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க.
2 3 10. அப்புறம் BACE முடிஞ்சா PDF போகுமா 5 9 4 5 9 4 இது ஈஸ்ட். சரிங்களா? ஓகே. ஈஸ்ட்னா என்ன அர்த்தம்? வகுத்தல்னு அர்த்தம். ஓகேவா? ரைட் பாப்போமா? அப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதை அப்படியே வகுத்தல கொண்டு வந்துருவோமா? 2 × 3 × 10 வகுத்தல் 5 × 9 × 4 டிவைட் பண்ணி பார்ப்போமா? ஓரஞ்சு 5 ஈரஞ்சா 10. சரிங்களா? ஓரன் 2 ஈரண்டா 4. இந்த ரெண்டும் கேன்சல் ஆயிருமா? ஒரு 3 மும்மூணா 9. சரிங்களா? அப்ப ஆன்சர் என்ன கிடைக்கும்? 1/3 கிடைக்கும். ரைட்? ஆப்ஷன் இருக்கான்னு பாருங்க. ரைட். இந்த 1/3 நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 1:3 எழுதிக்கலாமா? 1/3 நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 1:3 அப்படின்னு நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னு எழுதிக்கலாம். சரிங்களா? அப்ப வேற ஒண்ணுல ஆன்சர் நமக்கு 1:3 இருக்கு பாருங்க. அந்த பாருங்க 3:1 என்ன செய்யக்கூடாது? போற்றக்கூடாது. என்ன ஆன்சர் வருதோ அதான் கொடுக்கும். சரியா? அவசரப்பட்டு என்ன செஞ்சா போற்றக்கூடாது. அப்ப நமக்கு காம்பவுண்ட் ரேஷியோ அப்படின்னு கொடுக்கும்போது என்ன ஞாபகம் வைக்கணும்னு கேட்டா ACE:PDF அப்படிங்கிறது நமக்கு ஞாபகம் வச்சுக்கிறணும். சரிங்களா? அதாவது ABCDEF அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய கொஸ்டின் வச்சு நம்ம என்ன எடுத்துக்கணும். ACE அப்படின்னு வேல்யூ கொடுத்துருக்காங்க, அதை மேலே வச்சுக்கலாம். நியூமரேட்டர்ல டினாமினேட்டர்ல எடுத்து PDF இது ரெண்டையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணி சிம்பிளிஃபை பண்ண முடிஞ்சு அப்படின்னா அதுக்கு தான் நமக்கான ஆன்சரா கிடைச்சிடும். சரிங்களா? நமக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன ஆன்சர் கிடைச்சிருக்கு பார்த்தீங்கன்னா 1:3 கிடைச்சிருக்கு. அடுத்து பாருங்க. X, 6, 12 X 6 12 ஒரு தொடர் விகிதத்தில் கண்டினியூட் ப்ரொபோர்ஷனாக இருந்தால் X இன் மதிப்பு என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்ப கண்டினியூட் ப்ரொபோர்ஷன் அதாவது தொடர் விகித சமனுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியணும். தொடர் விகித சமம்னாலும் சரி மூன்றாவது விகித சமம்னாலும் என்னதான் நமக்கு ஒண்ணுதான். சரிங்களா? அப்ப என்ன ஃபார்முலா தொடர் விகித சமனுக்கு? A:B B:C அவ்வளவுதான். அப்ப தொடர் விகித சமன்னாலும் மூன்றாவது விகித சமன்னாலும் நமக்கு என்னதான் ஃபார்முலாஸ் ஒண்ணுதான். சரிங்களா? என்ன ஃபார்முலாஸ்? A:B B:C. சரிங்களா? நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. இதை நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? ஏன்னு எடுத்துக்கிறோம், இதை பின்னு எடுத்துக்கிறோம், இதை சின்னு எடுத்துக்கிறோம். அவ்வளவுதான். பாருங்க, ஏக்கு பதிலா என்ன கொடுக்கலாம்? எக்ஸ் கொடுக்குமா? எக்ஸ் ஈஸ்ட். சரிங்களா? பிக்கு பதிலா 6 சீக்வல் டு பிக்கு பதிலா 6 ஈஸ்ட் சிக்கு பதிலா 12. ஒன்றும் இல்லை, இது ஏ இது பி இது சின்னு எடுத்து அப்படியே அப்ளை பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை கொஞ்சம் வகுத்தலுக்கு மாற்றுவோமா? எக்ஸ் ஈஸ்ட் 6 இருக்கா, அப்போ டிவைடட் பை 6 ஈக்குவல் டு 6:12 இருக்கா, 6 வகுத்தல் 12 கிராஸ் பண்ணுவோமா? 12 எக்ஸ் இன்ட்டு 12 ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு 12 முடிஞ்ச இந்த பக்கம் 6 இன்ட்டு 6. இப்போ என்ன பண்ணலாம்? மல்டிப்ளிகேஷன் இருக்கக்கூடிய இந்த 12 அங்கே என்ன ஆகும்? டிவைடுக்கு போயிருமா? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6 இன்ட்டு 6 டிவைடட் பை 12. ஓரார் 6 இராரா 12. ஓகே, ஓரன் 2 மூவிரண்டு 6. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன? 3 இருக்கான்னு பாருங்க. ரைட், அதாவது எக்ஸ் 6, 12 ஒரு தொடர் விகிதத்தில் கண்டினியூட் ப்ரொபோர்ஷனாக இருந்தால் எக்ஸின் மதிப்பு என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரிங்களா? அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு மூன்றாவது விகித சமனுக்கும் தொடர் விகித சமனுக்கும் ஒரே ஃபார்முலா A:B = B:C. எல்லாமே இதுல ஈஸ்ட் தான் வருது. சரிங்களா? இது ஈக்குவல் வருது. காம்போ அதாவது என்னன்னா கூட்டு விகிதத்துக்கு மட்டும் ACE ஈஸ்ட் BDF இருக்கு. சரிங்களா? இந்த ரெண்டும் ஈக்குவல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? எடுத்து நம்ம இதை ஏன்னு கொடுக்குறோம், இதை பின்னு கொடுக்குறோம், இதை சின்னு கொடுக்குறோம், அப்படியே எடுத்து சப்ஸ்டிட் பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கான எக்ஸ் கிடைச்சிருச்சு. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்த மாடலும் நமக்கு முக்கியமானது. ஆல்ரெடி இதே மாடலில் கொஸ்டின் என்ன செஞ்சிருக்காங்கன்னா நமக்கு ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ல என்ன செய்ய கேட்டிருக்காங்க. ரைட், பாருங்க, இது எடுத்து எழுதிக்கலாம். எக்ஸ் இஸ் டு ஒய்ன்னு இருக்கா, x y என்ன 6:3 கொடுத்துருக்காங்க. இப்படி இருக்கும்போது 8x plus 5y is to 5x plus 8y வேல்யூ என்னன்னு கேட்கறாங்க. அதாவது x is to y is equal to 6:3 ஆக இருக்கும் தருவாயில் 8x plus 5y is to 5x plus 8y வேல்யூ என்ன அப்படின்னு கேட்கறாங்க. சரிங்களா? ஈஸியான கணக்கு தான். இது அப்படி எழுதிக்கிறோமா? ஈஸ்ட்னா பின்னத்தில் எழுதலாமா, வகுத்தல் எழுதுவோமா? எக்ஸ் பை ஒய்
ஈக்குவல் டு 6/3. அவ்வளவுதான். ஈஸ்ட்ல இருக்கிறதா வகுத்தல் இதாச்சு. எக்ஸுக்கு பதிலாக 6ஐயும் ஒய்க்கு பதிலாக 3ஐயும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா எடுத்துக்கலாம். சரிங்களா? எக்ஸுக்கு பதிலாக என்ன வேல்யூ எடுத்துக்கலாம்? மேல நியூமரேட்டர்ல 6ன்னு எடுத்துக்கலாம். ஒய்க்கு பதிலாக நம்ம என்ன எடுத்துக்கலாம்? 3ன்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்ப எங்கெங்கெல்லாம் எக்ஸ் வருதோ அங்கங்கெல்லாம் 6, ஒய் எங்கெங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் என்ன 3. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6, ஒய் இஸ் ஈக்குவல் டு 3. இதை எடுத்து நம்ம என்ன செஞ்சா சப்ஸ்டிட் பண்ணா போதுமானது. சரிங்களா? அப்ப 8 எக்ஸ் வருத இடத்துல எல்லாம் நம்ம என்ன பண்ண போறோம்? 6 கொடுக்க போறோம். அடுத்து ஒய் வருத இடத்துல எல்லாம் 3 கொடுக்க போறோம். 8 எக்ஸ் இருக்கா? அப்ப 8 × 6 பிளஸ் 5 × ஒய் எவ்வளவு? 3 ஈஸ்டு. சரிங்களா? 5x இருக்கா? 5 × 6 பிளஸ் 8 × 3. இப்ப என்னார 48, 6 48 பிளஸ் 5 15 ஈஸ்டு 30 பிளஸ் 24. 48 15 எவ்வளவு? 48 58. சரிங்களா? அதுக்கடுத்து ஒரு 5 கூட்டோம்னா 63. 30 பிளஸ் 24. சரிங்களா? 30 பிளஸ் 24 எவ்வளவு? 54. 48 ஒரு 15 கூட்டணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 63. 30ஓட ஒரு 24 கூட்டினோம்னா நமக்கு 54. இது எதுவும் டிவைட் பண்ண முடியுமான்னு பாருங்க. டிவைட் பண்ணலாமா? 3 டிவைட் பண்ணுவோமா? 3 6 1 3. சரிங்களா? 3 6 வருமா? வராது. 1 3 போட்டுக்கலாம்ல. ஒரு 3 சரிங்களா? 3 6 1 3 1 3 மிச்சம் 2 அங்க போச்சுன்னா 24. M3 24. சரிங்களா? அப்ப 21 3 63 18 3 எவ்வளவு வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா 54 வருதா? வேற எதுவும் டிவைட் பண்ணலாமா? 3ஆம் வாய்ப்பாடு மறுபடியும் பாருங்க. அதாவது 7 21 6 18 7:6 7:6 இருக்கான்னு பாருங்க. இந்த இருக்காங்க. அதாவது வேற ஒண்ணும் இல்லை. இதை முதல் 63 3ஆம் வாய்ப்பாடுல நம்ம அடிச்சோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 21 கிடைக்கும். 54 3ஆம் வாய்ப்பாடு அடிக்கும்போது 18. 21 நம்ம மறுபடியும் என்ன செஞ்சிடலாம்? அடிச்சிடலாம். 7 21 6 18. சரிங்களா? ஓகே. அப்ப நம்ம என்ன பண்ணி இப்படி கொஸ்டின் நமக்கு ஆல்ரெடி ஒன் டைம் கேட்டிருக்காங்க. சரிங்களா? இதே கொஸ்டின் கிடையாது, ஆனா இதே ஃபார்மட்ல இருந்தது. அப்ப எக்ஸ் இஸ்டு ஒய் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 6:3 கொடுத்தாங்க. நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸுக்கு பதிலாக நியூமரேட்டர் கூடிய 6ஐயும் ஒய்க்கு பதிலாக 3ஐயும் எடுத்து எங்கெல்லாம் எக்ஸ் வருதோ அங்கெல்லாம் நமக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா 6ம், எங்கெல்லாம் ஒய் வருதோ அங்கெல்லாம் 3 கொடுத்து அப்படியே சப்ஸ்டிட் பண்ணி அப்படியே நமக்கு ஆன்சரை கொண்டு வந்து டிவைட் பண்ணிட்டோம். இது வரைக்கும் ஆன்சர் வந்துடும். இதுக்கப்புறம் எந்த வாய்ப்பாடுல டிவைட் பண்ணா நமக்கு ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னு நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? செக் பண்ணிட்டு அடிச்சோம் அப்படின்னு பார்த்தா கரெக்டா நமக்கு என்ன செஞ்சுக்கணும்னா ஆன்சர் வந்துடும். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. சேம் கொஸ்டின் தான் நினைக்கிறேன். சரிங்களா? சேம் கொஸ்டின் மாதிரி தான் இருக்கு. ரைட் பாருங்க. x/7 சரிங்களா equal to y/4 எனில் x plus 7 is to y plus 4 ஐ காண்க அப்படின்னு நமக்கு என்ன செஞ்சிருக்காங்கன்னா கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதாவது x டிவைடட் பைல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 7ன்னு கொடுத்துட்டாங்க. y அதாவது பாத்தீங்கன்னா என்னன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டிவைடட் பை 4ன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த கொஸ்டினுக்கும் இதுக்கு முன்னாடி உள்ள கொஸ்டினுக்கும் என்ன வித்தியாசம்? x is to y is equal to 6:3 இருக்கா? அப்ப x/y is equal to 6/3 எழுதிருக்கோம். x/y is equal to 6/3 அப்படி கொடுத்துருக்காங்களா? இப்ப நமக்கு இதே மாதிரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா a/3 இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் பார்த்தோம்ல. a/3 is equal to b/4. அப்பனா a is to b எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்ல. இதுக்கு என்ன செய்யணும்னா கீழே என்ன இருக்கோ அதை நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? அப்படி எழுதிக்கலாம். 3 இதுக்கு 4 அப்படின்னு நம்ம என்ன செஞ்சிருப்போம்னா எழுதிருப்போம். சரிங்களா? இப்ப அதே மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு இப்ப எக்ஸுக்கு பதிலா அப்ப நம்ம என்ன எடுத்துக்கலாம்? 7ன்னு எடுத்துக்கலாமா? x/7 is equal to y/4 எப்படின்னு இருக்கா? அப்ப நம்ம அந்த கான்செப்ட் படி ரேஷியோல முத பார்த்தோம் அதுபடி எக்ஸுக்கு பதிலாக 7ஐயும் ஒய்க்கு பதிலாக 4ஐயும் எடுத்துக்கலாம், சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே பாருங்க. இப்ப நமக்கு வேல்யூ தெரிஞ்சிருச்சு. எடுத்து சப்ஸ்டிட் பண்ணி பார்ப்போமா? x plus 7 to y plus 4 உடைய வேல்யூ என்னன்னு கேக்குறாங்க. சரிங்களா? எடுத்து சப்ஸ்டிட் பண்ணுமா? x க்கு எவ்வளவு இருக்கு? 7 இருக்கு. 7 plus 7 is to y plus 4 இருக்க. y க்கு பதிலா என்னது? 4 plus 4. 7 plus 7 எவ்வளவு? 14.
4 + 4 எவ்வளவு 8 சரிங்களா. அப்போ 14:8 இருக்கு. நம்ம இது என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14 இருக்குன்னா நம்ம என்ன வகுத்தல் எழுதிக்கலாம். எந்த வாய்ப்பால டிவைட் பண்ணுவோம்? 2 வாய்ப்பால டிவைட் பண்ணுவோமா? 4 2 8 7 2 14. அப்ப ஆன்சர் 7:4 இருக்கான்னு பார்க்கணும். இதா இருக்கு பாரு 7:4. அவசரப்படக்கூடாது. 4:7 நமக்கு என்ன செஞ்சிருக்காங்க? ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கு தான் முதலே நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரிசை ரொம்ப ரொம்ப முக்கியமானது சரிங்களா. அந்த எந்த ஆர்டர்ல இருக்கோ அந்த ஆர்டர்ல எழுதணும். இப்போ நம்ம 7:4 எப்படி தான் எழுதணும்? 7:4 தான் எழுதணும். அவசரப்பட்டு டக்குன்னு என்ன செஞ்சிடக்கூடாது? 4:7 எழுதக்கூடாது சரிங்களா. அப்ப இங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த கான்செப்ட் அப்ளை ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா a/ஒரு 5 p/4 கொடுத்தா அது கீழே ரெண்டுக்கு ஈக்குவல் சிம்பிள் இருக்கணும். அப்படி இருக்கும்போது எக்ஸுக்கு பதிலாக 7ஐயும் ஒய்க்கு பதிலாக 4 எடுத்துக்கலாம் அப்படின்னு நம்ம முன்னாடி என்ன செஞ்சிருக்கிறோம் பார்த்துருக்கிறோம். அதை எடுத்து அப்படியே சப்ஸ்டிட் பண்ணி டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? 7:4 அப்படின்னு கிடைக்கும் சரிங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. a/b = c/d = e/f 1:2 எனில் 3a + 5c + 7e சரிங்களா 3b + 5d + 7f மதிப்பு காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா. இது கிட்டத்தட்ட ஒரு காம்பவுண்ட் ரேஷியோ அதாவது கூட்டு விகிதம் மாதிரி இருக்கு. ரைட் பாப்போமா? எழுதிக்கிறோம். a/b = c/d = e/f என்னவா வேல்யூ 1:2. அதாவது இப்படி கொடுக்கப்பட்ட a b c d e f க்கு பதிலாக ரெண்டு வேல்யூ மட்டும் கொடுத்து முடிச்சிட்டாங்க சரிங்களா. நம்ம ஏற்கனவே ஒன்று என்ன செஞ்சோம் பார்த்தோம் ACE சரிங்களா. அதையும் ஈஸ்டு எதுக்கு ஈக்குவல் ஆகும்னா PDF அப்படிங்கிறது வந்து நமக்கு ரேஷியோல ஈஸ்டுல இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் சரிங்களா. முதல் ஒன்று பார்த்தோம்ல ACE BDFன்னு பார்த்தோம். அதே கான்செப்ட்ல தான் இங்க இருக்கு சரிங்களா. அப்ப ACE இது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று விட்டு ஒன்று வருதா. அப்ப நமக்கு இந்த இதுக்கான வேல்யூ என்ன செய்யணும்? 1ன்னு எடுத்துக்கலாம். BDF ஓட வேல்யூ என்ன எடுத்துக்கலாம்? 2ன்னு எடுத்துக்கலாம் சரியா. ரைட் பாருங்க. அப்ப ACE எங்கெங்கெல்லாம் வருதோ அதாவது A வந்தாலும் சரி சரிங்களா, C வந்தாலும் சரி, E வந்தாலும் நம்ம என்ன கொடுக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் அதாவது அதுக்கான வேல்யூ 1ன்னு கொடுக்க போறோம். BDF இந்த மூணுல எது வந்தாலும் நம்ம என்ன கொடுக்க போறோம்னா 2ன்னு கொடுக்க போறோம் சரிங்களா. ACE 1 BDF 2 அவ்வளவுதான். அப்படி எடுத்து நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். ஆனா क्वेश्चन அவங்க கொடுத்துட்டாங்க. அதுபடி தான் நம்ம என்ன செய்யணும்? சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். என்னன்னு பாருங்க 3A plus 5C plus 7E is to 3B 5D plus 7F இதுக்கான வேல்யூ கேட்கறாங்க சரிங்களா. பாப்போமா? அப்ப A வந்தாலும் C வந்தாலும் E வந்தாலும் என்ன கொடுக்க போறோம்? 1ன்னு கொடுக்க போறோம். அப்ப 3 × 1ன்னு எழுதுக்கலாமா? புரியுதுக்காக என்ன செய்ய ஒரு ஸ்டெப் எழுதுறேன். 3 × 1 plus 5 × 1 plus 7 × 1 is to சரிங்களா. 3 × B க்கு பதிலா அளவு 3 × 2 plus 5 × 2 plus 7 × 2. அப்ப இதை கொண்டு இதை பெருக்கினா எல்லாமே என்ன ஒன்றை கொண்டு பெருக்கும் போது அதே தான் நமக்கு என்ன செய்யும்? ஆன்சரா கிடைக்கும். அப்ப 3 plus 5 plus 7 ஈஸ்டும் 2 6 plus 2 10 plus 7 14 கூட்டி போட்டுருவோமா? 3 3 5 எவ்வளவு? 8 8 7 எவ்வளவு? 15 சரிங்களா. இங்க பாருங்க 6 14 6 20 20 10 30 15:30 15/30 எழுதிக்கலாமா? 1 15 15 2 15 30 ஆன்சர் 1:2 இருக்கான்னு பார்க்கணும். ஆன்சர் நம்ம இருக்கு பாருங்க 1:2 சரிங்களா. ரைட் பாருங்க அவங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க A/B = சரிங்களா C/D = E/F
நமக்கு என்ன கொடுக்குறாங்கன்னா இது எல்லாமே எதுக்கு ஈக்குவல் ஆகுதுன்னா 1:2 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்குன்னு கொடுக்குறாங்க. நம்ம அதனால இது கூட்டு விகிதம் அப்படிங்கிறதுனால நம்ம என்னன்னா ஏசிஇ அப்படிங்கிறது பிடிஎஃப் அப்படிங்கிறதுக்கும் ஒரே வேல்யூவை நம்ம என்ன செய்யறோம் எடுக்கிறோம். ஏசிஇக்கு பதிலாக நம்ம 1 கொடுத்தோம் சரிங்களா, பிடிஎஃப்க்கு பதிலாக நம்ம 2 கொடுத்தோம். அதில் என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னா இந்த கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இதில் எடுத்து அப்படியே நம்ம என்ன செஞ்சுட்டோம், ஏசிஇக்கு பதிலாக 1 கொடுக்கும், பிடிஎஃப் வர்ற இடத்துல தான் 2 கொடுக்குறோம். அப்படியே எடுத்து நமக்கு என்ன செய்யும், டிவைட் பண்ணி ஆன்சர் கொண்டு வரும்போது நமக்கு ஆன்சர் 1:2 வந்திருக்கு சரிங்களா. அடுத்த क्वेश्चन பாருங்க. A இன் 80% B இன் 5/4க்கு சமம் எனில் A/B யாது? ஸோ அந்த அதே மாதிரி தான் திருப்பி திருப்பி வர்ற மாதிரி இருக்கு. ஆனால் நமக்கு கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தான் சமம் என்ன செய்ய முடியும் சரிங்களா. இது பெர்சன்டேஜோட சேர்ந்து வருதா, என்ன கொடுக்குறாங்கன்னு பாருங்க. A இன் 80% B இன் 5/4க்கு சமம். அப்போ நமக்கு கணக்கு பார்த்த உடனே முதல் என்ன செய்யணும்னா ஒரு ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ண தெரியணும் சரிங்களா. பாருங்க A இன், அதாவது என்னன்னா இன்னுனா என்ன அர்த்தம் கேட்டால் மல்டிப்ளிகேஷன் சரிங்களா. போர்டு மாஸ் ரூல் படிப்போம் சரிங்களா. போர்டு மாஸ் அப்படின்னா பிராக்கெட் ஆஃப் டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ட்ராக்ஷன் அப்படி சொல்லி சொல்லுவோம் சரிங்களா. அந்த பிராக்கெட் ஆஃப்ங்கிறது என்ன குறிக்கும்னா பெருக்கலை குறிக்கும் சரிங்களா, மடங்கு அல்லது செயலின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதே தான் நமக்கு இங்க இன் அப்படின்னாலும் என்ன அர்த்தம், தமிழ்ல என்ன அர்த்தம் கேட்டா பெருக்கல்னு அர்த்தம் சரிங்களா. அப்ப பாருங்க இது அப்படியே வச்சு ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுவோம். ஏ இன் அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டா ஏ இன்னு கேட்டா பெருக்கல். 80% இருக்கா, பெர்சன்டேஜ் எப்படி எழுதுவோம், 80/100 எழுதுவோம். அதே மாதிரி பி இன், பி இன்னா பெருக்கல் 5/4. இப்ப பாருங்க ஏயோட 80% இன்னுன்னு கேட்டா பெருக்கல், 80% 80/100. பி இன், பி இன்ட்டு 5/4க்கு சமம். சமம்னா என்ன அர்த்தம், ஈக்குவல், அவ்வளவுதான். அப்ப நமக்கு ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆயிடுச்சா. எப்படி, ஏ இன் 80%, அதாவது ஏ இன்ட்டு 80/100, பி இன் 5/4, பி இன்ட்டு 5/4 சமமா இருக்குன்னு கொடுக்குறாங்க. அப்ப ஈக்குவல் கொடுத்தாச்சு. இப்ப நம்ம இருக்கிறது என்ன பண்ணலாம், ஏவையும் பியும் தனியா கொண்டு வந்துட்டோம்னாலே அங்க ரேஷியோ கிடைச்சிடும்ல. 0 0 கேன்சல் பண்ணிடுவோமா, பண்ணிக்கலாம்ல. அடுத்தது 4 2 8, I 2 10 எடுத்துக்கலாமா சரிங்களா. ஓகே, அப்ப ஏ இன்ட்டு 4/5 சீக்வல் டு பி இன்ட்டு 5/4, அவ்வளவுதான். இப்போ நம்ம ஏ பை பி கொண்டு வந்துருவோமா, மல்டிபிளிகேஷன் டிவைட் கொண்டு வந்துடலாம்ல. பாருங்க ஏ டிவைடட் பை பி, அப்ப இந்த பக்கம் 5/4 அப்படியே தானே இருக்கும், 5/4 சரிங்களா. இங்க பெருக்கல் இருக்கு, அந்த பக்கம் வரும்போது வகுத்தலுக்கு மாறுமா, அப்படி 4/5. பாருங்க கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா புரிஞ்சுக்கணும். அதாவது ஏ இன் 80% பி இன் 5/4க்கு சமம் கொடுத்ததுனால ஏ இன்ட்டு 80/4 சீக்வல் டு பி இன்ட்டு 5/4 எடுத்திருக்கோம். இதை 0 0 கேன்சல் பண்ணிட்டோம். 4 2 8 சரிங்களா. அப்புறம் இங்க வந்து பாத்தீங்கன்னா I 2 10 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். அப்ப ஏ இன்ட்டு 4/5 சீக்வல் டு பி இன்ட்டு 5/4. ஏ இந்த மல்டிபிளிகேஷன் கூடிய பி இங்க கொண்டு வந்துட்டோம். இந்த 5/4 அப்படியே வச்சிருக்கோம். இந்த 4/5 வகுத்தலுக்கு வந்துருச்சு சரிங்களா. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பாருங்க. ஏ பை பி சீக்வல் டு 5/4 அப்படியே வச்சுக்கிருவோம் சரிங்களா. இந்த கீழே இருக்கக்கூடிய 4/5 மேல வரும்போது எப்படி மாறும்னு கேட்டா தலைகீழியாக மாறும் சரிங்களா. அதாவது இந்த வகுத்தலுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த வேல்யூவானது மேல நியூமரேட்டருக்கு வரும்போது எப்படி மாறும் அப்படின்னா தலைகீழாக வரும். அப்ப இந்த 4/5 மேல வரப்போது 5/4 வரும். ஓகே, புரிஞ்சுக்கணும். டக்குன்னு என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுல கேன்சல் பண்ணி மாத்தி கேன்சல் பண்ணி 1:1 கொண்டு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ரொம்ப பொறுமையாக அந்த கணக்கு கீழே வரைக்கும் வச்சு கொண்டு வந்து செய்யுது. எங்களுக்குள்ள நான் என்ன செஞ்சிருக்கலாம், மாத்திருக்கலாம், புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் என்ன செய்யறேன், ஸ்டெப் பை ஸ்டெப்பா செய்யறேன். இந்த 5/4 அப்படியே வச்சுக்கிட்டு இந்த 4/5 கீழே போயிடுச்சு. இந்த 4/5 மேல நியூமரேட்டருக்கு வரும்போது சரிங்களா என்ன ஆகுது அப்படிங்கிற தலைகீழியாக வரும். 4/5 எப்படி மாறிடுச்சு, 5/4 மாறிடுச்சு சரிங்களா. ஓகே, அப்ப மேலே நியூமரேட்டர் அப்படி பிறகு மல்டிபிளிகேஷன் பண்ணிடலாம்ல. 5 × 5 எவ்வளவு, 25. 4 × 4 16. அப்ப ஏ பை பி எவ்வளவு வருது, 25 டிவைட் பை 16. டிவைட் பண்ண முடியாது. அப்ப A/B தானே கேட்டிருக்காங்க. 25:16 ஆப்ஷன் இருக்கான்னு பார்க்கணும். இந்த முதல் ஆப்ஷன் இருக்கு பாருங்க, A/B எவ்வளவு, 25:16 சரிங்களா. அப்ப இங்க நீங்க தெரிஞ்சுக்கணும், முதல் ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ண தெரியணும்.
ஏ இன்னா மல்டிப்ளிகேஷன் அர்த்தம் 80% 80/100. பி இன்ட்டு 5/4க்கு சமம். அப்படியே எடுத்து நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா கேன்சல் பண்ணி ஒரு ஃபார்ம் கொடுத்துருக்கோம். இதை டக்குன்னு அவசரப்பட்டு என்ன பண்ணிடக்கூடாதுன்னா ரெண்டும் சேமா இருக்கிற மாதிரி இருக்கு, கொண்டு வந்தா டிவைட் ஆகும் அப்படின்னு என்ன செஞ்சிடக்கூடாது, யோசிச்சிடக்கூடாது. ஆப்ஷன் நாங்கள் என்ன செய்யல இல்லை. அதனால நம்ம A/B வச்சுக்கிட்டு இந்த 5/4 இந்த 4 வகுத்துல கீழே கொண்டு வரோம். மேல நியூமரேட்டருக்கு வரும்போது அது என்னவா மாறுதுன்னு கேட்டா தலைகீழியாக மாறுது. சரிங்களா? பெருக்கும் போது நம்ம என்ன பண்ணிக்கலாம், சரிங்களா? இப்போ ஒரு இதே நம்பரை 5/4 5/4 + 3/2 இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம என்ன கூட்டும் போது எல்சிஎம் எடுத்து தான் கூட்டணும். சரிங்களா? மல்டிப்ளிகேஷனை பொறுத்தவரை அப்படியே மல்டிப்ளிகேஷன் நியூமரேட்டரி பெருக்கலாம், டினாமினேட்டரி என்ன செய்யலாம், பெருக்கலாம். சரிங்களா? அப்போ 5 25 4 16 இதை டிவைட் பண்ண முடியாதனால இதுதான் நமக்கான ஆன்சர். A/B எவ்வளவு, 25:16. ஓகே பாருங்க. அப்ப இந்த இதுல நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டியது முழுக்க என்னதான் கேட்டா மறுபடியும் ஒன்றையும் ரீகால் பண்ற பாருங்க. அதாவது சராசரி விகித சமன், சராசரி விகிதம் நம்ம சொல்லுவோம். சரிங்களா? C √AB. அப்புறம் மூன்றாவது விகித சமன் கேட்கறாங்க அல்லது தொடர் விகித சமன் சொல்லுவாங்க. A/B B/C ரெண்டுக்குமே ஒண்ணுதான். நான்காவது விகித சமன் கேட்டாங்கன்னா A/B C/D. அதே இது கூட்டு விகிதம் காம்பவுண்ட் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. ACE BDF. சரிங்களா? எடுத்து அப்படியே சப்ஸ்டிட் பண்ண போறோம். இந்த மாதிரி கொஸ்டின் நல்லா புரிஞ்சு வச்சுக்கிறோம். ஏன்னா இந்த மாதிரி கொஸ்டின் நம்ம என்ன செய்யணும், ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண தெரியணும். A இன்னும் கேட்டா பெருக்கல் 80% 80/100. B இன்னும் கேட்டா பெருக்கல் 5/4க்கு சமம் ஈக்குவல். இதை எடுத்துட்டோம்னா A/P கொண்டு வந்து ஆன்சர் என்ன செஞ்சிடலாம், கொண்டு வந்துடலாம். சரிங்களா? இதோட நமக்கு என்ன அப்படின்னு ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ல ரெண்டாவது டைப் நமக்கு என்ன செஞ்சிருச்சுன்னா முடிஞ்சிருச்சு. சரிங்களா? அடுத்து நமக்கு என்ன செய்யும், மூணாவது டைப் பார்ப்போம். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ.